ஏதோ வாங்கிச்சவள குடிச்சு போட்டு படுத்துட்டு இருக்காங்க என்னமோ ஒருவேளை வரானுங்க பாரு நாய்ங்க எங்கேங்க ராசாத்தி ராசாத்தி வந்துட்டீங்களா வந்துட்டேன் ராசாத்தி அப்படியே லிப் ஒரு கிஸ் அடிச்சிரு போ வேணாம் வாயே பாருங்க வாந்தி வருது அங்க பாரு வாங்க அங்க வாய் நான் சொல்லல அவதான் சொன்னா நான் சொல்லல சரி இப்போ என்ன போட்டிக்கு தயார் தானே எல்லா போட்டிக்கும் தயாரா வந்திருக்கோம் நல்ல காலை விரிச்சி சப்பளங்கால் போட்டு எடுத்துட்டே எப்படி மாமனுக்கு தான் முதல் மரியாதை அதனால மாமா தான் முதல்ல சாப்பிடணும் எல்லாம் மாமாவுக்கு தான் என்னைய பாத்துட்டே இருக்க கை கழுவி சாப்பிடுங்க ஏன்டா அதான் சொல்லிட்டல மாமனுக்கு தான் முதல் மரியாதை மாமன் தான் முதல்ல சாப்பிடணும் அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் உள்ள இருக்கு சாப்பாடுல கை வச்சு இந்தான்டா அப்புறம் கை கழுவ போறான் நம்ம அவன் அப்படித்தான் அவன் பார்த்துட்டே தான் சாவான் பாரு மந்தி மனம் தான் நின்னுட்டே இருக்கான் ஏன்டா போய் கை கழுவு போட்டி நீ வரியா இல்லையா டேய் மாப்ள இந்தாடா கை கழுவிட்டு வாடா கை கழுவிட்டு அந்த மாடு சாப்பிட்டா ராசுகுட்டி நான் உனக்கு வேணுமா வேணாமா கண்டிப்பா அப்பனா நீ இந்த பாட்டில் தொடர்ந்து சாப்பிடணும் அப்ப எனக்கு சேலத்தை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னா கூட்டிட்டு போக கூடாதா வேணும் உன்னை கூட்டு போனா சேலத்துக்கு கூட்டிட்டு போகணும் சேலத்துக்கு கூட்டு போட்டா உன்னை தள்ளி வச்சிருவாங்க மூடிட்டு உட்காரு நீ வாடி இந்தாடா எங்கடி அவன் தின்னு எவ்வளவு நேரம் சாத்தி சாப்பாட்டவே சாப்பிட்டு உங்களை எப்ப நான் சாப்பிடுவேன் மாப்ள உள்ள ஏதோ தீஞ்சு போன வேலை வாசனை வருது போய் பாத்துட்டு வா அது அந்த பொம்பளைங்க தான் மாமா பாக்கணும் எனக்கு பாக்கணும் பாத்துட்டு வந்துடுறேன் ஏய் அந்த குச்சி கறி வறுத்து விடு அங்க மிலிட்டரி கார்த்தி நிக்கிறான் போவாதா ஏற்கனவே இந்த கோக்கு பாட்டில நான் சரக்கு கலந்து வச்சுட்டேன் குடிச்சிருவான் ராசாத்தி எனக்கு தான் 2 பிள்ளைங்களே வச்சுக்கிறேன் ஆனா என்ன ஊருக்குள்ளதான் இருக்க முடியாது சேலத்துக்கு வர போன மாட்டுக்கு எங்க போனான்னு தெரியல சரக்கு வர மாத்தி வச்சு போட்டேன் சாப்பிட்டு போட்டு குடிச்சிட்டு போனா பரவாயில்ல இந்த பொம்பளைங்களை நான் தள்ளிட்டு போயிருவேன் யோ மாமா எங்க ஏன் இருக்க என்ன பாப்பல குடிக்கிறியா இல்லையா நான் குடிக்கிட்டா மாமா நான் குடிக்கல நீங்க குடிங்க ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள இப்ப கொஞ்சம் மொயமொயன் ஆயிட்டான் அதனால மூடி கூட கழிச்சாம குடிச்சுக்கிட்டு இருக்கான் மாமா நான் குடிக்கலாம்னு தான் பார்த்தேன் பாட்டில நான் எப்படி என்ன இவ்வளவு தூரம் சொல்லி சரக்கு பாட்டில கையில எடுத்துட்டீங்களே ஏய் இங்க பாருடி இனிமே ரோட்ல ஒரு பிச்சைக்காரனை கூட கட்டிக்குவேன் இந்த கர்மாந்தரம் குடிச்சு நார வாயின கட்டிக்க மாட்டேன் நானே கட்டிக்க மாட்டேன் ஏய் குடி போடா பாடி இல்ல ராசா உனக்கு நான் வேணுமா இல்ல அவன் வேணுமாடி எனக்கு நீ தான் வேணும் ராசாத்தி சின்ன ராசாத்தி நீ என் கூட வந்துரு
என்ன வெங்காயத்துக்கு வருவா இங்க பாரு இவள ஒரு கார்ப்பரேஷன் என்ன அக்கா தங்கச்சி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டியா இவனை மண்டிப்படியே மனசாட்சிங்கிறது இருக்கு அவங்க பொம்பளைங்களாம் வேற என்னன்னு எனக்கே தெரியல. பொம்பளையும் கட்டி பிடிச்சாங்க பாத்துக்க மாமா. வேற மாதிரி போ முடியுது. அட ஏலே போடு போடு மச்சான் பா. அப்புறம் நான் ஏத்து என்ன லவ்வாடா அள்ளி வீசு இந்த பயல கையில ஆடு டான்ஸ் போது பாரு இல்லையே ஐயா நம்ம பிபிக்கார தம்பி யாருன்னு பாருப்பா. அப்படியே சொல்லிட்டு தெரியல என்ன தீபிகாரா உனக்கு அடுத்த அட்வான்ஸ் இருந்தாடா. அருண் அருண் அண்ணி இங்க எதுக்குன்னு வந்தீங்க? அதுவும் எங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு. அருண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லடா. உங்க அண்ணனோட நிலைமை இப்ப சரியில்லை. அதான் உன்னை பார்த்துட்டு போலன்னு வந்தோம். எதா இருந்தாலும் போன் பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியது தானே.
தம்பி உங்க அண்ணிய ஏன் பாத்துக்க, நான் தான்ப்பா அவளை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். உனக்கு தான் அறிவில்ல, எங்க அன்னிக்குமா அறிவில்ல? இது என்ன பிச்சைக்காரங்க போனங்கிறன்னு நினைச்சீங்களா? லட்சாதிபதிங்க இருக்கிற இடம். எதா இருந்தாலும் கேட்டுதான் வரணும். திறந்திருந்தா நாய் மாதிரி உள்ள வந்துருவீங்களா? கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாம. ஆமா தம்பி, நாங்க உங்களை மாதிரி படிச்சிருந்தா எங்களுக்கும் மேனஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். நாங்க தான் படிக்காத முட்டாளுங்களாச்சே. சரி சரி, என்ன விஷயமா வந்தீங்க? தம்பி கேட்கவே கஷ்டமா இருக்குப்பா, பசிக்குதுப்பா. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுப்பா. ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுப்பா. நான் கூட பசி தாங்கிக்குவேன், ஆனா உன் அண்ணி பசி தாங்க மாட்டான். ஐயோ, இன்னைக்கு சமைக்கலையே. இப்பதான் நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தோம். அது இல்லாம என் ஒய்ஃப் ஆபீஸ்ல இருந்து டூர் கூட்டிட்டு போறாங்க, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். சொல்லாம கொல்லாம வந்தது உங்களோட தப்பு. சாரி, நீ என்ன தப்பா நினைக்காது. பரவாயில்ல அருண், இப்பெல்லாம் எனக்கு பசி பழகி போச்சுடா, பழகி போச்சு. தம்பி, இந்த அண்ணனுக்காகவாவது ஏதாவது கொஞ்சம் பாரு. தம்பி, உங்க அண்ணி வசதியா வந்தோடா, கஷ்டமா இருக்குதுடா, முடியலன்னு தான்டா உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இந்த பாலா பணவர்கிட்ட கட்டிக்கிட்டு அவ பாலா படுறாடா. அவ படுற கஷ்டத்தை பார்க்க கூடாதுன்னுதான் அந்த ஆண்டவன் என் கண்ணை பறிச்சுட்டாடா. தம்பி, எங்க 2 பேத்துக்குமே வந்த கஷ்டம் இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. இந்த பச்சை புள்ள மட்டும் இல்லைன்னா நானும் உங்க அண்ணியும் என்னைக்கும் அறிவதை அழிக்க முடிஞ்சது செத்து போட்டா. இருந்த பணத்தை இப்பதான் மெடிக்கல் காலேஜ்ல 2 லட்ச ரூபாய் கட்டிட்டு வந்தேன். என் ஒய்ஃப் டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனாலதான் 2 லட்சம் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவளை படிக்க வச்சிட்டு இருக்கேன். 2 வருஷம் வேணா வெயிட் பண்ணுங்களேன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றேன். யாரு மாப்பிள்ள இவங்க? வேற யாரும் இல்ல மாமா, எங்க மில்லுல வேலை செய்யறவங்க. பண உதவி கேட்டுட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஐயோ பாவம். சரி, இத கொடுத்துட்டு நீ ஆபீஸ் கிளம்புற வேலையை பாரு. டேய் அருண், நீ என்னடா சொன்ன? வீட்டு வேலைக்காரங்க நான் சொன்ன? ஏடா பிச்சைக்காரங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏடா அண்ணன் நீ சொன்னா உனக்கு கௌரவம் குறைஞ்சு போயிருமா? ஏய், இந்த கௌரவம், இந்த வாழ்க்கை, இந்த பணம் எல்லாம் நாம உனக்கு போட்ட பிச்சைடா, பிச்சை. என்னதான் அண்ணான்னு சொல்ல உனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் குருடனா போயிட்டல்ல, அதனால உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். உன்னை தாய் மாதிரி பாத்துக்கிட்டாடா என் தம்பி. அவன் நகைய வித்து தாலிய வித்து உன்னை படிக்க வச்சது அவ்வளவுதான்டா. ஏன்னா ஒரு வாட்டி அவளை அண்ணின்னு சொன்னா உனக்கு என்னடா குறைஞ்சு போகும்? என்ன வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அது உங்க கடமை. இல்ல கடமையை தானே செஞ்சீங்க.
என்கிட்ட இல்லாத பணத்தை குடுன்னு கேட்டா நான் எங்க இருந்து கொடுக்குறது? வேணும்னா இந்தாங்க 100 ரூபா செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்கண்ணே, வாங்குங்க. வாங்குங்க, வாங்கினா வாங்க, வாங்காட்டி போங்க. என்னங்க என்னங்க சாப்பாடு இல்லைன்னு என்னங்க சொல்றீங்க? இப்பதானே இட்லி தோசை எல்லாம் சுட்டு வச்சேன், ஒரு வாய் சாப்பிட்டு போக சொல்லலாம்ல. கம்மா நேரடி, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. என்னங்க ஏங்க காசு இல்லைன்னு சொன்னீங்க? இப்பதானே சீட்டு பணம் வாங்கி 30,000 ரூபாய் பீரோல வச்சீங்க. ரொம்ப கஷ்டம் தானே வந்து கேக்குறாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு பணத்தை கொடுப்பாங்க, நாளைக்கு நகைய கொடுப்பாங்க. ஒரு தடவை கொடுத்த பழக்கனா பொழுதுனிக்கும் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா பணம் கொட்டியா கிடக்குது, அடுத்தவங்க பணத்துக்கு நாயா அலையிறாங்க. நீ வேலையை பாரு. பாத்தியா துளசி, காசு பணம் வசதியா வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுன்னு கொஞ்சமாவது அவன் நினைச்சு பார்த்தானா? காசை காசுன்னு பார்க்காம, பணத்தை பணம்னு பார்க்காம நம்ம நகையெல்லாம் வித்து கொடுத்துவேன். அந்த நன்றி கடனை பாத்தியா துளசி? அந்த பண கடவுள நம்மளை இன்னும் கேவலப்படுத்துறாரு. பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்டாரோ, வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மாறில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. பொண்ணே பொண்ணே, பசி உயிர் போகுது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. வேலைக்கு ஆக்கி கொடுறதுக்கு என்ன தர்ம சத்திரமா? பொண்ணே, யாருக்கிட்ட பேசுறேன்னா பார்த்து பேசு. உன்கிட்ட தான் மாமா பேசுற. திங்கிற சோத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும்னு அறிய வேண்டாம்? என்ன வேலைக்கு போறேன்னு கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த வீட்டு மருமக. நான் பார்த்து நினைச்சேன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். என்ன மாமா மிரட்டுறியா? இது ஏன் வீடு, நான் தான் உன்னை அடிச்சு துரத்தணும். என்னது? என்ன வீட்டை விட்டு நீ துரத்துறியா? நாயா குளப்பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாரு, ஏன் புத்தியா செருப்பால் அடிக்கணும். நாய கழுத்து பிடிச்சி வெளி தெரியும், ஒழுங்காயிரு. டென்ஷன் ஆகாது மாமா, வயசான காலத்துல பிபி சுகர் ஹார்ட் அட்டாக்னு ஏதாவது வந்துட போகுது. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உன்னை அடிச்சு துரத்துறதுக்குள்ள நீயே பொட்டி படுக்கையில எடுத்துட்டு ஓடி போயிரு. மாமா, நான் இந்த வீட்டை விட்டு போறேனா இல்ல நீ இந்த வீட்டை விட்டு போறியான்னு இப்ப தெரிஞ்சிடும். வரதேசன் நாய யாருக்கிட்ட வேலை காட்டுற? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே கை நீட்டி அடிப்பேன். பொண்டாட்டிக்கு பயந்த பயல. முதல்ல உங்க அப்பா கையை எடு. என்னடா நடிச்சிட்டு இருக்க? ஆமா, உங்க அப்பா அடிக்கிற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? நல்லவ மாதிரி நடிச்சு நல்லவ மாதிரி நடிக்கிறியா? வேசக்காரி
நீயோ உன் பிள்ளைய இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. மரியாதையா அம்மானும் மானும் ஓடி போயிருங்க. என் மாமியார பத்தியும் என் பொண்டாட்டி பத்தியும் ஏதாவது தப்பா பேசின உன்னைய கொன்னுட்டு கூட நான் ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன். மாப்ள ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. பொன்னி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மா, அதுவா மாமா காலையில எதுவும் சாப்பிடாம போயிட்டாரு. வந்தோடனே ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு சொல்லி தண்ணி கொடுத்தேன். திடீர்னு என் கையை பிடிச்சிட்டு உன் மேல இருக்கிற ஆசையில தான் நான் சொத்தெல்லாம் என் மேல எழுதி வச்சுட்டேன், உன்னை அடையாம விட மாட்டேன்னு சொல்லி தப்பா நடந்துட பார்த்தாரு. நான் இவ்வளவு தூரம் கத்துற போறான்னு என்ன வேலை, நல்ல வேலை நீங்களாம் வந்துட்டீங்க. இல்லைன்னா என்னோட நிலைமை என்னவா இருக்கும்? ஐயோ, மகளா நினைக்க வேண்டியவில்லை, இப்படி கையை பிடிச்சி இழுத்திருக்கிய நீ எல்லாம் ஒரு அப்பனா? இங்க பார், என்னதான் தாலி அடித்து மூளையாக்கி மூளையில உட்கார வச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாகணும்னு பாக்குறியா? உன்னையெல்லாம் என் அண்ணன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. ஏய் முத்து, உங்க அப்பாவோட பார்வையே சரியில்லை. இவரெல்லாம் இந்த வீட்டுல வச்சிருந்தா இந்த வீட்டையே குட்டிச்சுவர் ஆக்கிடுவாரு. நீ ஒரு கொலகாரன்னு தெரிஞ்சும் பழச மறந்துட்டு எங்க அக்காக்காகவும் எங்க அக்கா பொண்ணுக்காகவும் தான் வந்தோம். எங்க வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்ச கூறு கூறா போட்டுருவேன். சௌந்தரபாண்டி, எதுக்குடா வெட்டிய பேசிட்டு இருக்க? முத்து இங்க வா. ஒண்ணு இந்த வீட்டுல நாங்க இருக்கணும், இல்ல உங்க அப்பா இருக்கணும். யாரு வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் தான் நல்லபடியா என்னால வாழ முடியல. என் பொண்ணாவது சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். உனக்கெல்லாம் மானா ரோசன் ஒண்ணு இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி. மனசு எரிஞ்சு சொல்றேன்டா, அங்க கடவுள்னு இருந்தா நீங்க ஒரு நாளைக்காவது தண்டிப்பீங்க. என் மகனும் என் மருமகனும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சிருந்தா நான் நல்லா இருக்கிறேன். தப்பா நினைச்சிருந்தா அந்த கடவுளை என்ன கேட்கட்டு. ஏய், நீங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிருங்க. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. பரிகாரம் தேடி என்னிடம் செல்ல எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வாரகம் செல்லு. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவர் அல்ல, அந்த திருநாளை மகன் கொடுத்தார் யாரிடம் சொல்ல. ஏய் துரப்பாண்டி, சந்தோஷமா இருக்குதா? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மாமனை கொன்னோன்னு பழி வாங்கிட்டோம்டா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே தீரணும். ஆமாண்ணா, கொண்டாடியே ஆகணும். போட்டு வயல புயல
இறக போட்டு புயலே புயலே நீ கண்ண வச்சா டப்பாங்குத்து நீ கைய வச்சா கும்மாங்குத்து பண்ணி வச்ச இற துணி பல்லிருக்கு இடுப்பு இந்த இடுப்பு ரெண்டு சுப்பருக்கு ரெண்டு பேருக்கு செத்துக்கிட்டா எம்மாத்துக்கு மேயாட்ட ஒண்ணு பத்துக்கிட்டா தப்பு தப்புல தலுக்கு மகிழ சும்மா ஒத்து கடி நீ 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 எம்மையெல்லாம் கூறுறே மயில மயில ஒரு இறகு போட்டு வயல வயல நீ கண்ணே வச்சா டப்பாங்குத்து கைய வச்சா கும்மாங்குத்து சொல்லாதம்மா நீ கிட்ட வர்ற சொல்லாதம்மா கட்ட வர்றதுல புட்டு சுட்டு வித்த வெள்ள வர்றியா வாங்க வர்றியா எம்மையில்லா பூர்ற மயில மயிலே ஒரு இறக்க போட்டு புயல புயலே நீ கண்ண வச்சா டப்பாங்குத்து நீ கைய வச்சா கும்மாங்குத்து அண்ணி அண்ணி ஏய் சனியனே இங்க எதுக்கு நீ வந்த? ஆமா இது வீடு நினைச்சா இல்ல சத்தம் நினைச்சா இந்த கத்தி கத்திட்டு இருக்க? அத்தை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. தாய்ப்பால் கொடுக்க என்னால முடியல. முட்டிப்பால் வாங்கி கொடுக்கறதுனாலும் என்கிட்ட காசு இல்ல. என் புருஷனுக்கும் பார்வை போயிடுச்சு.
இந்த பச்சை குழந்தைய பார்த்துக்கவும் ஆள் இல்லை. அதனால என்னால வேலைக்கும் போக முடியல அத்தை. அதனாலதான் என் அண்ணனை பார்த்து ஏதாவது உதவி கேட்கலான்னு வந்தேன். ஏய், இங்க மட்டும் என்ன கொட்டிய கிடக்குது வந்ததை வாங்கிட்டு போறதுக்கு? ஆமா, எங்களுக்கு செலவில்ல, எங்களுக்கு கஷ்டம் இல்ல, என்னமோ வந்துட்டா கஷ்டம் அதுன்னு சொல்லி வாங்கிட்டு போறதுக்கு இங்க எவன் ஏமாந்து கிடக்குறா? அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. வீட்டுல சாப்பாடு செஞ்சு 3 நாள் ஆச்சு. நானும் என் புருஷனும் பச்சை தண்ணிய குடிச்சிட்டு வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அத்தை, நாங்க கூட அப்படி இருந்துக்குவோம். ஆனா சோறு தண்ணி இல்லாம இந்த குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் வேண்டாத்த. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அத்தை. என் குழந்தைய எப்படியாவது வாழ வைங்க அத்தை. போதும், நிறுத்தடி. ஆமா, நீ என்ன இங்க கொடுத்தா வச்சிருக்க வந்தது வாங்கிட்டு போறதுக்கு? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்ல உன் கழுத்தை பிடிச்சு நானே வெளியில தள்ளிடுவேன். இவளா? இவ எதுக்கு இங்க வந்தா? அதுவா கண்ணே, அவளுக்கும் அவன் குழந்தைக்கு அவன் புருஷனுக்கு எல்லாம் பசியால சாவறாங்களாம். அதான் பணம் வாங்கிட்டு போலான்னு நம்மள தேடி வந்திருக்கா. இவ புள்ள செத்தா நமக்கு என்ன, புருஷ செத்தா நமக்கு என்ன? அண்ணி, அப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. நானும் ஒரு காலத்துல நெட்டோட வசதி வாய்ப்போட வாழ்ந்தவதா. இன்னைக்கு என் நிலைமை மாறி போச்சு. இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. இங்க பாருங்க, வீடு வாசல் இருந்தோ காடு தோட்டம் இருந்தோ இன்னைக்கு நானே அதை அணைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கண்ணில்லாத என் புருஷனை வச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துல எங்க நீ போவ? கொஞ்சம் எங்க மேல கருணை காட்டுங்க. இது ஒண்ணுதாண்டி குறைச்சலே. ஏ, நீயும் புருஷனும் சேர்ந்து ஏதாவது மாயாஜாலம் பண்ணி என் மருமகனை ஏமாத்திடுவோம்னு நினைச்சுதா உங்க அப்பா எல்லா சத்தியும் என் மக மேல எழுதி வச்சுட்டாரு. இங்க பாருடி, இனிமே வீடு வாசல் சொத்து சொகனு இங்க வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் அண்ணன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த நாய்க்கும் உரிமை கிடையாது. யார பார்த்து நாயின்னு சொன்ன நாதேரி. துளசி, என்னம்மா கோலம் இது? அண்ணா, என் அலங்காரத்தை பாருங்க. பாவினாலும் பொண்ணா பிறந்த பாவமா, வாழும் இடம் பிறந்த இடம் ஆகுமா? காட்சி தீ பிடிக்க நீர் இருக்க வீரனாலும் கரை சேர்த்து போறேனே, சாமி மேல வாரம் போட்டு வாரேனே. நான் சொல்றேங்க, இங்க உங்க அப்பாவை ஏமாத்தி சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வாங்கிட்டான். நான் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிருவேன். உன் தங்கச்சி எனக்கு சாம விடுறாங்க. ஐயோ மாப்பிள, அது மட்டும் இல்ல மாப்பிள, நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்க குடும்பத்தையே பிரிச்சுட்டு நான் என் வீடு வாய்க்கு வந்தபடியில திட்டுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே. என் மாமியார பத்தியும் பொண்டாட்டி பத்தியும் பழி போட்ட பேச நீ யாரு? அதனால யார் அந்த உரிமையை கொடுத்தா? நீ வந்தாலே இதோட பிரச்சனையோட தான் வருவியா? அண்ணா, சத்தியமா நான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னா. என் குழந்தையும் என் புருஷனும் பசியால வாடி போய் கிடக்குறாங்க. ஆனா, நானும் பசியில கிடந்து என் குழந்தைக்கு என்னால பால் கூட கொடுக்க முடியலன்னா, பொட்டி பால் வாங்கி ஊத்த கூட என்கிட்ட காசு இல்லைன்னா. ஆனா, எனக்கு உன்னை விட்டா வேற யாருன்னா இருக்கா? நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? உனக்கு புத்தியா பொழைக்க தெரியல,
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் கல்யாணத்துக்கு 10 சவரன் நகை போட்டான். அது உன் கொழுந்தனுக்கும் தூக்கி கொடுத்துட்டா. அதுவும் இல்லாம 1 லட்ச ரூபா பணத்தை வேற தூக்கி கொடுத்துட்டேன். போய் உன் கொழுந்துகிட்டே போய் கேட்க வேண்டியது. இப்ப இங்க எதுக்கு வந்த நீ? பணமெல்லாம் என்னது இல்ல, பொன்னியோடது. அவ கொடுத்தா நீ வாங்கிட்டு போ. ஏண்டா மாப்பிள 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 இங்க கேளுடா. நானே தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நீயும் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இவங்களை இன்னும் காணாம, கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இவங்களை இன்னும் காணாம. ஆமா ஆமா ஆமா, நான் வர இவங்களை நம்பி வர மாலையை வர வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நைட் வர ஃபர்ஸ்ட் நைட் வர இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள ஃபர்ஸ்ட் நைட் சீன் வச்சா அப்புறம் நாம 2 பேருமே சேர்ந்து சேலத்துக்கு தாண்டா போகணும். என்னடா கல்யாணத்துக்கு ரெடியா? ஏடி எங்கடியே போயிட்டு வந்தீங்க 2 பேரும்? சும்மா மினி கல்யாணத்துக்கு வருவீங்களா? டிஸ்கோ டான்ஸ் போயிட்டு வந்தேன்டா. டிஸ்கோ டான்ஸ் யார் கூட பண்ணீங்க? மாப்பிள கூடயா ஏன் கூடயா? மாமா நீ யார் கல்யாணம் பண்ணிக்கிற? அக்கா கட்டிக்கிறியா என்ன கட்டிக்கிறியா? நீ கட்டினாலும் சரி அக்கா சொன்னாலும் சரி 2 பேத்துல 2 பேருமே கூட கட்டி போய்க்கிறேன். மாமா நானே அந்த புள்ளையை கட்டிக்கிறேன், நீ இந்த புள்ளையை கட்டிக்க. நீ வந்ததுல இதான் கரெக்டா இருக்கும், இதான் எனக்கு கரெக்டா இருக்கும். மாப்பிள நீ வந்ததுல இருந்து அந்த புள்ளனே இருக்கியே, அப்ப சேலத்துக்கு போறது கன்ஃபார்ம் பண்ணிட்ட. மாமா வாய முறா, ஒரு டயலாக் மயிர் பேச தர, இது மட்டும் நல்லா உனக்கு மயிரா பேசு. மொவரை பாரு மாலையா. அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ? அட இப்ப கூட நீ மாலை பிடிச்சு நின்னுட்டு இருப்பியா? மயிராண்டி இங்க வாடா, மாலை போடுறா. போறியா உனக்கு? அட அவனே போட்டுக்கிட்டா பாருங்க. என்ன மாப்பிள வேணான்ட்டானா? வா நான் போட்டுக்கிறேன். என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இப்படி போயிட்டு இல்ல போயிட்டு மினிக்கிட்டு சீக்கிரமா. சரி வாடா ஃபர்ஸ்ட் நைட் போலாம். இவதான் என் பொண்டாட்டி. நான் ஊர்ல எவனா கூப்பிடுவோம் கூட போறேன். அவர் கூட போவாது, அவர்ல மோசமான தங்கச்சி ரொம்ப நல்லா வந்தா ஃபர்ஸ்ட் நைட் போயிட்டு பைடி. நான் ரசித்ததையே நீ ரசித்ததையே
சொன்னாம கேளு சொன்னா கேளு பொண்ணு. அம்மா வேண்டாம், இதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். என் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தா என்ன? ஏய் தப்பு, வேண்டாம். கட்டிக்க போறவங்கிட்டே விளையாடுற பொண்ணு. பொண்ணு என்னடி இதெல்லாம்? டேய் உன்னை தாண்டி கேக்குறேன், என்ன இதெல்லாம்? கட்டிக்கு போறவன கட்டி பிடிச்சவன தப்பு இல்ல. கட்டிக்க போறவனா? ம். ஏண்டி உன்னை கட்டின புருஷன் நான் இங்க குத்துக்காலாட்ட நிக்கும் போது உனக்கு இன்னொருத்தன் கேக்குதாடி கேடு கட்ட நாய? நீ எனக்கு புருஷனா? யாரு? எனக்கு புருஷன் வரதுக்கு ஒரு தகுதி வேணும். பட்டப்படிப்பு படிச்சவனா எங்க? படிக்காத மாக்கா நீ எனக்கு புருஷனா? படிக்காதவன்னு தெரிஞ்சுதானே என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண. நான் உன்னை காதலிச்சனா? காதலிச்ச மாதிரி நடிச்சேன். என் அம்மாவுடைய ஆசைய லட்சியத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சேன். அதுக்கு காதல் என்ற ஆயுதத்தை கையில எடுத்த, விழுந்துட்ட. எப்படி உன்னை வச்சு உன் தங்கச்சி வீட்டை விட்டு துரத்தி, உங்க அப்பனை வீட்டை விட்டு துரத்தி உன்னை இப்போ தனி மரமாக்கின பாத்தியா? அடி திருட்டு முண்டைங்களா, உங்களைய போய் நல்லவன்னு நம்பி என் தங்கச்சியை வெறுத்தனே, எங்க அப்பனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சனே. இந்த பாலா போன காதலுக்காக இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நடு தெருவில் நிக்கிறேனே. டேய் இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்களாம் அந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்படியா? இது ஏன் வீடு. இந்த வீட்டுல இருக்க வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான், நீ இல்ல. ஏய் நீ பல்லு இல்லாத பாம்புடா, உன்னால என்னைய ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் என்னடா சொன்ன? டேய் துரப்பாண்டி, பங்காளி நம்மளை அடிக்க வரான்டா. அக்கா நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போகணுமா? ஏண்டா டேய், நம்மள இந்த வீட்டு வெளியே போக சொல்றதுக்கு அவன் யாருடா? யாரா? ஆமாடா, நீ யாரா? எங்க அப்பன் பாட்டன் கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா இது. இந்த வீட்டை உரிமை கொண்டாடா எந்த நாய்க்கும் உரிமை இல்ல. இதுக்கு மேல என்னை கொலகாரனாதான் பண்ணுவீங்க. மரியாதையா அந்த வீட்டை விட்டு ஏன் பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? இது உன் பொண்ணு வீடா? ஆமா, இது ஏன் பொண்ணு வீடு. இங்க பாரு, இப்படி கடைசி நேரத்துல நீ தெரிஞ்சு செதறி வெடிப்படி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன். இது இனிமே என்னோட வீடு. ஒன்னதான் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். என்னடி இது போனா போகுதுன்னு உரிமையா இருந்தா கொட்ட கழுத என்னையே எதிர்த்து பேசுறியாடி? டேய், ஏன் முன்னாடியே ஏன் பொண்ணு அடிக்கிறியா? எத்தனையும் காரணம் நீதாண்டி சதிகாரி. முதல்ல உன்னை தாண்டி அறிஞ்சிருக்கணும். யார் யார் மேல கை வைக்கிற? உங்களால நான் கொலகாரனா ஆகணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாதுடா. வாங்கடா வாங்க.
துரபாண்டி துரபாண்டி நிறுத்துங்கடா. செத்துக்கிட்ட போயிடப்பறா. டேய் முத்து பொழைச்சு போ. இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போடா. பொன்னி, இதுதான் நீ என் மேல வச்ச காதலாடி. உன் காதல் உண்மைன்னு நம்பி நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேனே, அதுக்கு காட்டுற நன்றி கடை இதுதானா? உனக்காக நான் உசுரா நினைச்சேன். என் தங்கச்சியை வெறுத்து எங்க அப்பனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சேனே, அப்ப கூட எனக்கு வலிக்கலடி. ஆனா இப்ப எனக்கு வலிக்குது. இப்ப வலிக்குது. உனக்கு இந்த வீட்டுல என்னடியே குறை வச்சேன் நானு. முத்து உன்னை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? என் பொண்ணுல ஒரு புழு பூச்சாது தங்குச்சா? என் பொண்ணு மலடியாவே சாகணுமா? இங்க பார், அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து சகம் இருக்கு. சந்தோஷமா வாழ்வா. நீ போயிட்டே இரு. ஆம்பளைங்க மட்டும் குழந்தை இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஏன் நாங்க பண்ணிக்கூடாதா என்ன? என்னோட சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும். அதனால நான் சமுத்திர மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கவலைப்படாத. முதல் பத்திரிக்கை உனக்குதான். அது வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிட்டு போ. சரியா? எனக்கு இந்த உலகம் இப்பதான் புரியுது. கொண்டாட்டி பேச்சு அந்த தெய்வ வாக்கா நினைச்சு கேட்கிற என்னை மாதிரி கொண்டாட்டி தாசனுக்கெல்லாம் இதுதாண்டி கதி. உன் பேச்ச கேட்டு நான் ஆட்டின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லடி. அதுக்கு அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். இப்ப சொல்றேன்டி கேட்டுக்கோ. எந்த அம்மாவுக்காகவும் மாமாவுக்காகவும் என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சு அவங்களே உன்னை ஒரு நாள் நடுத்தெருவுல நிறுத்துவாங்க. அப்ப தெரியுண்டே உண்மையான அன்பு எது, பொய்யான அன்பு எதுன்னு. நல்ல ரத்தம் ஓடும் வரையும் நாயை போல உள்ளம் மறையும். ஓடும் ரத்தம் வத்தி போன என்னாவது? சக்தி கெட்டு போகும் பொழுது புத்தி இங்கு தானா வருது. ரெண்டும் ஒன்றும் சேர்ந்ததுண்டா என்றாவது? மனமோ ஆசை என்னும் தேயிருக்கும் வீடு. அதை நீ ஆடவிட்டா வாழ்க்கை ரொம்ப பாடு. கண்ணு கெட்ட பின்னாலே கை விளக்க சேடு. சௌந்தரபாணி இங்க பாரு, உனக்கு பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு. சரிக்கா. டேய் துரப்பாண்டி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நாம நினைச்சதை விட ஒரு மடங்கு சொத்தும் அதிகமா நம்மளுக்கு கிடைக்க போகுதுடா. போனஸும் அதை விட அதிகமா கிடைக்க போகுதுடா. அந்த போனஸா அந்த பொண்ணியே எனக்கு கிடைக்க போறா. சொத்துக்கு சொத்து, சோகத்துக்கு சோகம். சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நம்ம அப்பா புருஷனை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டோம். அக்கா புருஷனை கொன்னுட்டு பழிய சிவராம மேல போட்டோம். அக்கா கிட்டயும் பொண்ணு கிட்டயும் நம்ம சொன்னதை நம்பி சிவராமன் தான் கொலகாரன்னு நினைச்சிட்டு அவன் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டாங்க. டேய் துரப்பாண்டி, நான் கெட்டவன்னு தெரியறதுக்கு முன்னாடி உடனே எனக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். மாங்கல்யம் தந்து நானே
மாமனுக்கு தன்னானே. சபாஸ்டா. அட பாவிகளா, கூட பிறந்த அக்காக்கு இப்படி செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? டேய், ஏன் தம்பிங்க நல்லவங்க நினைச்சேன். ஆடா இப்படி நயம் வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. டேய், கூட பிறந்தவங்க இப்படி ஒரு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுங்கடா, சொல்லுங்க. என்ன நம்பிக்கை துரோகமா? நாங்க பண்ணணுமா இல்ல நீயா? உனக்கு கந்த வட்டி பணம் வசூல் பண்றதுக்கு நாங்க வேணும், ஊர்ல எவனையாவது போட்டு தள்ளுறதுக்கு நாங்க வேணும், உன் மகளுக்கு கல்யாண மாப்பிள்ளையா நான் வரக்கூடாதா? இத்தனை நாள் நாயா உன் பின்னாடி வந்தது எதுக்கு? உன் பொண்ணை கட்டிக்கிட்டு உன் சொத்து எல்லாம் காப்பாத்துறதுக்கு மட்டும்தான். உன் மகன் என்னடானா வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டா விட்டுருமா நாங்க? உன் சொத்து வேணுங்கிறதுக்காக உன் புருஷனையே போட்டு தள்ளவங்க நாங்க. அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்டு என்ன கொலகாரனா மாக்கிறாத. அக்கா, உடனே போய் பொண்ணுக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய கல்யாண வேலையை போய் பார்ப்போம். அடச்சி, வாய மூரா. தப்பு பண்ணிட்டேடா. உங்க பேச்சை கேட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எந்த தப்புமே செய்யாத அந்த குடும்பத்தோட வம்சத்தையே நான் அழைச்சிட்டேன்டா. உங்களோட வார்த்தை தான் முக்கியம் நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இல்லடா, இனிமே உங்களை நான் சும்மா விட போறதில்ல. உங்களை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி காட்டுறேன்டா. எங்க போலீஸ் கிட்ட சொல்லுவியா? சொல்லு சொல்லு சொல்லு. அதுல உனக்கும் அங்க இருக்கு. எங்களை தூக்குல போட்டா உன்னை ஆயுசு வரைக்கும் ஜெயில போட்டுருவாங்க. ஏய், எல்லா உண்மையும் பண்ணிக்கிட்ட சொல்லி உடனே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன்டா. உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உங்களை கம்பி என்ன வைக்கல. என் பேர் ஆரவழி இல்ல. அக்கா, வேண்டாம்க்கா, வேணவே வேணாம்க்கா. பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லி எனக்கு கிடைக்க வேண்டிய மொத்தத்தையும் கெடுத்துறதுக்கா. அடச்சி, வாய போறா. அக்கானு கூப்பிட உனக்கு என்னடா அருகதை இருக்கு? உங்களை என் தம்பின்னு செலவை எனக்கு வைக்கமா இருக்குடா. ஏய், இப்பவும் சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல சொல்லி உங்களை கம்பி என்ன வைக்கல வெப்பாடா. அதாடா இந்த ஆரவழி. வேண்டாம்க்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. சாமி சத்தியமா இனிமே பண்ண மாட்டேங்க்கா. பொன்னி மேல இருக்கிற அன்புல தான்க்கா அதெல்லாம் பண்ணிட்டேன். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா. டேய், உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய ஏன் பொண்ணுக்கு புருஷனா வர நான் அனுமதிக்க மாட்டேன். அது ஒரு காலத்துல நடக்காதுடா. நடக்க விட மாட்டேன் இந்த ஆரவழி. டேய் டேய் டேய், திருப்பண்டி அக்காவை கொண்டு வாடா. ஏடி திருட்டு முண்டை, திட்டம் போட்டவங்கிட்டே உன் திருட்டுத்தனத்தை காட்டுறியா? எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் வில்லங்க வருன்னு. உன் வில்லித்தனத்தை என்கிட்டயே காட்டுறியா? ஏக்கா, நீ உயிரோட இருந்தா எங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை கிடைக்க விட மாட்டேன். அதனால உன்னை கொல்றதை தவிர வேற வழியே இல்லக்கா. அண்ணா, நான் ஒரு வாட்டி கடைசியா அக்கா ஒரு டைம் குத்திக்கிறேன்னா. முத்துராஜன பாண்டி,
அதனாலதான் உன்னையும் துணைக்கு அனுப்பி வச்சேன். நீ முன்னாடி போய்கிட்டே இரு. இந்த சொத்து சொகத்தையெல்லாம் பொண்ணுகிட்டு இருந்த வாங்கிக்கிட்டு அவளையும் பின்னாடியே அனுப்பிச்சு வைக்கிறேன். டேய் துரைப்பாண்டி, இதுவரைக்கும் நம்ம நடிச்சது நடிப்பிலடா. இனிமேதான் இந்த சௌந்தரபாண்டியோட நடிப்பை நீ பார்க்க போற. புரியா அந்த போன? ஹலோ பொன்னி, பொன்னி அநியாயமா உன் புருஷன் அக்காவை குத்திட்டான் பொன்னி. அக்கா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டான் பொன்னி. நம்மளை எல்லாம் அனாதையாக்கிட்டு அக்கா போயிட்டாங்க பொன்னி. நான் சொல்றத கேளு பொன்னி. நான் சொல்றேன். ஹலோ, அந்த பரிதேசி நாயே நம்மள பழி வாங்கிட்டான் பொண்ணு. உங்க அம்மாவை கத்தியால குத்தி கொண்டுட்டான். அந்த கொடுமை நீயே வந்து பாரு, சீக்கிரமா வா. பொன்னி, உங்க அம்மா போனதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பொன்னி? மாமா, இந்த நேரத்துல தான் நாம ரொம்ப தைரியமா இருக்கணும் பொன்னி. இரு பாலை வச்சு பார்க்கவே அம்மாவை அநியாயமா கொண்டுட்டாங்களே. பொன்னி, நீ ஒன்றும் கவலைப்படாத பொன்னி, மனசை தைரியமா வச்சுக்க. உனக்கும் சௌந்தரபாண்டிக்கு நல்லபடியா கல்யாணம் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் இருக்குது அந்த முத்துக்கு. அப்பதான் எங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும். அவன் ஆம்பளையா இருந்தா என்கிட்ட மோதி இருக்கணும் பொன்னி. ஒரு பாவமா அறியாத அக்காவோ போய் இப்படி பண்ணிட்டானே பொன்னி. தம்பி தம்பின்னு அக்கா என் மேல உசிரியா இருப்பாளே. இனிமே யார பொன்னி நான் அக்கான்னு கூப்பிடுவேன். மாமா, இனிமேலும் கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. அப்படி பிரிக்க அந்த முத்து எந்த சதி வேணாலும் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு மனைவி ஆகணும். நாங்க போய் கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம். மாலை சேலையெல்லாம் வாங்கிட்டு வரோம். நீ பார்த்து பத்திரமா இரு. அம்மாவோட செல்போன் ஆச்சு. இது எப்படி இங்க வந்துச்சு? அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம நினைச்சதை விட ஒரு மடங்கு சேர்த்து கிடைக்க போகுதுரா. போனஸா பொன்னியும் கிடைச்சிட்டா. சொத்துக்கு சொத்து, சொகத்துக்கு சொகம். சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நம்ம அக்கா புருஷனை 2 பேரும் கொன்னோம். அக்கா புருஷனை கொண்டுட்டு பழி தூக்கி சிவராம மேல போட்டான். அக்கா காரியும் பொண்ணியும் நம்ம சொன்னதை நம்பி சிவராமன் தான் கொலகாரன்னு நினைச்சிட்டு அவன் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அட பாவிகளா, கூட பிறந்தவளுக்கே குழி பறிச்சிட்டீங்களடா. என் தம்பிங்க நல்லவனு நினைச்சடே, இப்படி நய வச்சுக்கலாம் இருப்பீங்கடே. நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. உன் சொத்து வேணுங்கிறதுக்காக தான் உன் புருஷனையே நாங்க போட்டு தள்ளணும். அனாவசியமா எங்க விஷயத்துல தலையிட்டு மறுபடியும் என்னை கொலகாரன் ஆக்கிறத. போய் பொன்னிக்கு கல்யாண வேலை போய் பாரு. அடச்சி, வாய மூடுங்க. எல்லாம் உண்மையை பொண்ணுகிட்ட சொல்லி உடனே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். உன்ன மாதிரி ஒரு ஐயக்கே என் பொண்ணுக்கு புருஷனா வர நான் ஒத்துக்க மாட்டேன்டா. நீ உயிரோட இருந்தா எங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கைய கெடுத்துருவ. அதனால உன்னை கொல்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அம்மா! ஐயோ!
போக்கா போ. மாமன் தனியா இருப்பான். இங்க இருந்து கஷ்டப்படாம அங்க போய் மாமனுக்கு துணையா இரு. நீ முன்னாடி போ, பின்னாடி பொண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன். நல்லவ யாரே கேட்ட இவாத தெரியாம நானும் கரைய ஆட்டம் போட்டுட்டேன். இவனுங்களை நம்பி நான் உருப்படாம போயிட்டேனே. கடவுளே, நான் யார் செஞ்ச முடியுமோ நல்ல வேலை நீ என்னை காப்பாத்திட்ட. இல்லடா, அந்த கொலைகாரர்கிட்ட பாவிட்ட மாட்டி என்னால சின்ன படமா ஆயிருப்பேன். டே சௌந்தர பாண்டி, இது வரைக்கும் இந்த பொண்ணு ஆனது சாதா ஆட்டம்டா. இனிமே ஆதரதாண்டா சதுராட்டமே இருக்கு. எங்க அம்மா தாலி எடுத்து எங்க அம்மாவை முண்டிச்சாக்கி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல. டே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். என்ன பண்ணி கையில மாலையோட வர வேண்டியவன் வாயில போதையோட வரனேன்னு பாக்குறியா? சத்தியமா இன்னைக்குதான் பொண்ணு கடைசி. இனிமே குடிக்கவே மாட்டேன், உன் மேல சத்தியமா. என்ன பண்ணி அருவாளோட வர? எதுக்கு இந்த அருவா? மாமா, என்ன மாமா ஒண்ணு தெரியாத மாதிரி முழிக்கிற? நீ தானே சொன்ன சௌந்தரப்படி கொண்டுட்டு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் எப்ப பண்ணி சொன்னேன்? மாமா, என்ன மாமா இது? போதை போட்டா எல்லாத்தையும் மறந்துடுவியா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு இடைஞ்சலா இருக்க சௌந்தரப்படிய போட்டு தள்ளிடலாம். அதோ போதை ஊத்தி அதிகமா போட்டு தள்ளிடலாம்னு சொன்னல. மாமா, நீ தண்ணி அடிச்சவே எல்லாத்தையுமே மறந்துற. ஏய் சௌந்தர பாண்டி, நான் சொல்லல, பொண்ணு சும்மா போய் சொல்றாடா. மாமா, நான் சொல்றது உண்மை மாமா, உன் மேல சத்தியம். என்ன நம்பு மாமா. நீ உண்மையதான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும் பொன்னி. ஏடா துரோகி, என்னையோட கொல்ல பார்த்த விரோதியை கூட மன்னிச்சிருவா. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய மன்னிக்கவே மாட்டேன். ஏய் சௌந்தர பாண்டி, சத்தியமா சொல்றேன்டா, நாளா அப்படி சொல்லவே இல்லடா. பொண்ணு போய் சொல்றாடா. இல்ல மாமா, நான் உண்மைதான் சொல்வேன். நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும். இந்த பொண்ணையை நம்பு மாமா. உன்னை நான் சத்தியமா நம்புறேன் போது. மாமா, என் உயிரோடு இருந்தா நம்ம 2 பேத்தையும் வாழவே விட மாட்டான். போட்டு தானே. எதிரி தொலைஞ்சோம், இனிமே யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. பொன்னி, உங்க அம்மா தொந்தரவா இருந்தாங்க, அதனால அவங்களையும் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் இவன் தொந்தரவா இருந்தான், இவனையும் அனுப்பிச்சிட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். பொன்னி, நம்ம 2 பேரும்
முதல் அளவுக்கு ஒரு ஒத்திக்கு பார்ப்போமா? முதலருக்கு ஒத்திக்கு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உயிரோட இருக்கணுமே. என்ன பண்ணி சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போறன்னு சொல்ற. என்னடி புதுசு புதுசா கதை சொல்றீங்க? ஏய், கதை சொல்றது உன் கேரக்டர், கதைய முடிக்குது என்னோட கேரக்டர். உன் சொத்து வேணுங்கிறதுக்காக தான் நீ உங்க அப்பனை கொன்ன, நீ வேணுங்கிறதுக்காக உங்க அம்மாவை கொன்ன, இப்ப இடையில இருந்த என் தம்பியும் கொன்னிட்டேன். நான் ஆசைப்பட்டத அடைஞ்சே தீர்வேன். எனக்கு கிடைக்கல, உன்னை அழிச்சிருவேண்டி. பொண்ணு அக்கா மக வேணுங்கிறதுக்காக 10 வயசுலயே பட்ட சாராயம் குடிச்சிட்டு இருந்தோண்டி. என்ன மீறி உன்னால வாழ முடியுமா? எங்க போனாலும் உன்னை வாழ விட மாட்டேன். யார் மேல கை வைக்கிற? இந்த பொட்டி வாழையா? ஏய், என்ன முறைச்சு பாக்குறவனே முடிச்சு பார்க்க நினைக்கிறவன், என்ன தொட்டு பார்க்க நினைக்கிறேன், வெட்டி பார்க்கணும் ஆசைப்படுறா நான். ஏய், நீ ஆடணும்னு முடிவு பண்ணிட்ட, நான் உன் ஆட்டத்தை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன கொல்ல இன்னொருத்தன் பிறந்து தாண்டி வரணும். ஒரு பவம் அறியாத எப்ப கொண்டங்க, ஒரு பவம் அறியாத அம்மாவை முண்டிச்சு ஆக்கிட்டீங்க. அப்பாவியான என் மாமா குடும்பத்தை நான் பழி வாங்கிட்டேன். டேய், உங்களுக்கு நாங்க என்னடா பாவம் செஞ்சோம்? நீங்க சொன்னதானே நானும் என் அம்மாவும் சரின்னு தலையாட்டோம். இனி இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. ஒரு பாவம் அறியாத குடும்பத்தை நாங்க சின்ன பணம் ஆக்கிட்டோமே. போறேன், இப்பவே என் மாமாவை தேடி போறேன். அவங்க கையில கால விழுந்தாவது நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். புள்ளி வச்சு பார்வையில தூண்டி ஒண்ணு போடுவா, அள்ளி வச்ச கூந்தலில ஆம்பளைய மூடுவா, ஆசை என்னும் ராகத்தில பாட்டு ஒண்ணு பாடுவா, ஆம்பளங்க மாட்டுனதும் ஆட்ட போல ஓட்டுவா, புத்தியே ஓட விடாம கட்டி போட்டு நெஞ்சில பாசம் வந்தெல்லாம் வெட்டி போட்டு, அட புரியாத புதிராச்சு பொண்ணு நினைப்பு, தினவாத பார்த்து அழிஞ்சாச்சு நம்ம பொழப்பு. அந்த தேவதாசு கதைய போல என் கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. நான் வேறேதும் புரியாம போனேன் பின்னால, ஒரு விளங்காத கதையாச்சு எல்லாம் பெண்ணால. தம்பி பொண்ண நம்பாத நம்பினா ஏங்கதிதா, நித்தம் பொண்ண எண்ணாத கெட்டது நிம்மதிதா. தயவு செஞ்சும் யாரும் காதலிக்காதீங்க, கலட்டி விட்டுருவாளுங்க. அப்படியே காதலிச்சாலும் கல்யாணம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கதற கதற விட்டுருவாளுங்க. கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி பேச்ச மட்டும் கேட்கவே கேட்காதீங்கடா, இல்லைன்னா என் கதிதான். மாமா, வாடி, என் குடும்பத்தை கெடுத்தவள.
கெடுக்கலான்னு வந்தேன். என்ன பைத்தியக்காரனா அலைய விட்ட. எங்க அப்பனா மில்லுக்கு வேலைக்கு போக வச்சுட்ட. என் தங்கச்சியா நடமலமா வாழ வச்சுட்டியாடி. பழி வாங்குறேன்னு என் குடும்பத்தையே படுகொலியில தள்ளிட்டியாடி. படுகொலியில தள்ளிட்ட. மாமா, நான் பழி வாங்குற இடத்துல தான் வீட்டுக்கு வந்தேன். எல்லாத்தையும் பழி வாங்குறதா நினைச்சேன். உங்களுக்கு செஞ்ச பாவத்துகளா அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். என்ன வாழ வச்சு பார்க்கணும் என் அம்மா இழந்துட்டேன். இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன் மாமா. நடிகடி நடிக மகா நடிக. உன் நடிப்பதான் நான் தான் சீனுக்கு சீனு பார்த்தனேடி. இனிமேலும் உன் நடிப்பை கண்டு நான் ஏமாறுறதா இல்ல. என் அப்பனை கொண்ட என் தாய் மாமங்க தான் என் அம்மாவே கொண்டுட்டு இன்னைக்கு என்ன அனாதையா ஆக்கிட்டாங்க. உன் தாய் மாமனை கல்யாணம் பண்ண போன இங்க எதுக்கடி வந்த? கட்ட பூஷனே உயிரோட இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணணும்? கட்டின புருஷனா? யாருடி கட்டின புருஷன்? நீ தாண்டி என்னைய புருஷனாவே ஏத்துக்கலையே, அப்புறம் எப்படி நான் உனக்கு புருஷனாவேன்? நான் செஞ்ச தப்புதான். அந்த தப்புக்கு மனசார நான் மன்னிப்பே கேட்கிறேன். யாருக்கிட்ட வேணும் உன் மன்னிப்பு? யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? ஒண்ணுமே தெரியாத அந்த செல்வத்து மேல பழிய போட்டு வீட்டு விட்டு துரத்தி அடிச்சியே. இன்னைக்கு அவனுக்கு கண் பார்வை போயிருச்சு. அவன் பார்வை திருப்பி கூட நான் அவனைய மன்னிக்கிறேன். எங்க அப்பனா என் கையாலேயே அடிக்க வச்சு வீட்டை விட்டு துரத்தனையே, அவரோட நிம்மதியை திருப்பி கூட நான் அவனை மன்னிக்கிறேன். பசி பட்டினி எதுவுமே தெரியாத என் தங்கச்சியோட வாழ்க்கையை திருப்பி கொடு, நான் அவனைய மன்னிக்கிறேன். காதலிச்சா பொண்ணையே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உன்னைய காதலிச்ச பாவத்துக்கு என்னை நடு தெருவுல நிறுத்திட்டியாடி. என் வாழ்க்கை என் சந்தோஷம் எல்லாத்தையும் திருப்பி கொடு, நான் அவனையும் மன்னிக்கிறேன். ஐயோ மாமா, நான் பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை விடாலும் கொடு. மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. பொண்ணே, நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை இந்த உலகத்திலேயே தான் பொண்டாட்டிக்கு தான் புருஷன் கொடுக்க முடியாத தண்டனை. என்னன்னு பாக்குறியா? இந்த பிராந்தியில நான் விஷத்தை கலந்து குடிச்சிட்டேன்டி. ஐயோ, தப்பு பண்ணது நான் தானே. நீங்க ஏன் சாகணும்? எனக்கு உண்மையான அன்புக்கு வித்தியாசம் தெரியாம இருந்தது மாமா. ஆனா இப்பதான் எனக்கு உண்மையான அன்பு எதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாகும் போதாவது என் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டேடி. இனிமேலாவது யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருடி. நல்லா இருடி. ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே. ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே.
துளசி, நம்மளுக்கு இவ்வளவு சொந்த பந்தம் இருந்தா அந்த கடவுள் நம்மள பிச்சை எடுக்க வச்சுட்டாரு. துளசி, நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்தோம், நமக்காக யாருமே இல்லை துளசி. காசு பணம் இருக்கும் போதெல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு காசு இல்லைன்னு ஒண்ணு எவனுக்குமே என்ன கண்ணுக்கு தெரியல துளசி. துளசி, நீ யாருக்கும் இல்லைன்னு சொன்னதில்ல, ஆனா அந்த கடவுள் உன்னையே பிச்சை எடுக்க வச்சுட்டா மாறு துளசி. எனக்கு காசு பணம் இல்லாத ஏழைய கூட வாழலாங்க. ஆனா மனசுல தெம்பில்லாத கோழையா வாழக்கூடாது. இனிமே நம்ம உயிரோடு இருந்து என்னங்க சாதிக்க போறோம்? நம்மளாலே காப்பாத்திக்க முடியலையேங்க. இனிமே நாம யாருங்க போய் காப்பாத்த போறோம்? இனிமே நம்ம இந்த உயிரை வச்சுட்டு வாழணுமா? வேண்டாங்க. நம்ம நல்லா இருக்கப்ப எந்த சொந்தமுமே நமக்கு உதவல. ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறமாவது 4 பேரு நமக்காக வந்து கண்ணீர் சிந்தறாங்களான்னு பார்க்கலாம். எங்க நம்ம குழந்தைய கொண்டுட்டு நாமளும் செத்துடலாங்க. துளசி, நமக்குதான் துளசி இந்த உலகத்தில் வாழ கொடுத்து வைக்கல. அந்த ஒரு பாவம் மாதிரி அந்த பச்சை குழந்தை என்ன துளசி பாவம் பண்ணுச்சு? இந்த பாடா போனவனுக்கு புள்ளையா பிறந்தது அது தப்பா? துளசி, பெத்தவங்களே பிறந்த குழந்தைய கொள்ளுது பாவம் இல்லையா? அந்த பாவத்தை நாம பண்ண வேணாம் துளசி. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத நீ அந்த பச்சை குழந்தைய கொண்டு விளையாட்டு பார்க்கிற. பெத்த தாயை குழந்தைய கொல்றது தப்பு இல்லைங்க. இவனை நான் விட்டுட்டு போனா யாருக்கிட்டையாவது அனாதையா அடிப்பட்டு மிதிப்பட்டு சாவா. அந்த பாவம் நமக்கு வேண்டாங்க. அதுக்கு நம்ம கையாலேயே அவனை கொண்டுலாங்க. துளசி, குழந்தை இல்லாம எத்தனையோ பேரு அந்த சாமி கிட்ட போய் வர வைக்கிறாங்களே, அவங்கள யாராவது ஒருத்தர் அந்த சாமி கொடுத்த வரமா நம்ம குழந்தைய காப்பாத்தணும் துளசி. நம்மளுக்கு தான் இந்த உலகத்துல வாழ கொடுத்து வைக்கல, நம்ம புள்ளையாவது வாழட்டும் துளசி. கடவுளே, தாயே குழந்தைய கொல்றது என்னால முடியல. என் குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கிற. நீ அவனுக்கு ஒரு நல்ல வழிய காட்டு. என் பையனுக்கு எந்த குறையும் இல்லாம நீதான் கடவுளை பார்த்துக்கணும்.
எத்தனையோ தடவை உன் கையால நான் சாப்பிட்டுருக்க துளசி. அப்பெல்லாம் இருந்த சந்தோஷத்தை விட இப்ப வந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருசு. ஏன் தெரியுமா? என்னோட சாவு சோறு கூட என் பொண்டாட்டி கையில கிடைச்சிட்டு பாத்தியா? அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லுது. அண்ணே, யாரு? பொன்னியா? வா பொன்னி, வா. நல்லா இருக்கியா? அண்ணே, என்ன உங்களுக்கு இந்த நிலைமை? நாங்க செத்துட்டுமா இல்ல இன்னும் உசுரோட பார்க்கமான்னு பார்க்க வந்தியம்மா? ஒரு பாவமா அறியாதா? என் மேல ஏமா பழைய சுமத்துனா? பொண்ணு, உனக்கு நான் கனவுல கூட துரோகம் நினைச்சது இல்லம்மா. எங்களை ஏமா இப்படி பழி வாங்கின? இத பாருமா, எங்கள இந்த நிலைமையில ஆளாக்கத்தானே நீ ஆசைப்பட்ட. பாத்துக்கம்மா, பாத்துக்க, எங்கள நல்லா பாத்துக்க. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, சத்தியமா இல்லன்னு என் மாமனுக்கு பண்ண தப்புக்கு நான் உங்களை பழி வாங்கிட்டேன். நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஓடோடி வந்திருக்கேன். நீ ஓடோடி வந்திருக்க, ஆனா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கோம். என்னடி சொல்றீங்க? இனிமே உங்களுக்கு எல்லாம் நாங்க தொந்தரவா இருக்க கூடாதுன்னு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து நானும் இவரும் சாப்பிட்டுட்டோம். ஐயோ அண்ணே, ஏடி இப்படி பண்ணீங்க? இங்க பாரு, இந்த உலகத்துல இனிமே வாழ எங்களுக்கு கொடுத்து வைக்கல பொண்ணி. இனிமே உங்ககிட்ட படை கேட்டு உன் வாசப்படியில வந்து நான் நிக்க மாட்டோம். அதே உங்களை நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். அதே ஏடி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பொண்ணி, நான் தான் எதுவுமே இல்லாத அனாதையும் போறேன். ஒரு நிமிஷம் இரு. பொன்னி, நான் தான் எதுவுமே இல்லாத நிறைய போறேன். ஆனா என் குழந்தைங்க உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என் பையனை உன் பையனை நீ பாத்துக்கோ. இதுக்கு மேல இவன் என் மகன் இல்ல. இது உன் குழந்தை. என் குழந்தைய உன்கிட்ட பொண்ணே, வாழ்ந்த ஆசையில 1000 கனவுகளோடையும் 1000 ஆசைகளோட வாழ்க்கைய தொடங்குறோம். நாம நினைச்ச மாதிரி நம்மளால வாழ முடியல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுலயும் நான் தான் உனக்கு புரிஞ்சனால என் துளசிதான் எனக்கு மனைவியா வரணும். என்னதான் வாழ்ந்தா முடிச்சான் இல்லாம
எனக்காகவே வந்து என் சொந்தம் என் மந்தம் எல்லாத்தையும் உங்ககிட்ட வாப்படுது. என் சொந்தத்தை விட்டு அந்த பொண்ணு. ஐயோ கடவுளே, என்னால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. நான் எந்த குழந்தைய அழிக்கணும்னு வந்தனோ, இனிமே இந்த குழந்தைய நான் தான் காப்பாத்த போறேன். என்னால ஒரு வம்சமே அழிய காரணம் ஆயிட்டே. இந்த குழந்தைக்கு இனிமே நான் தான் அம்மா அப்பா எல்லாமே. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ஒன்றை உந்தன் மனம் கேட்டது, அந்த ஒன்றும் வேறு இடம் போனது. கையில் வரும் என பார்த்தது, இன்று கை நழுவியே போனது. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. அண்ணே, உன் சொந்தத்தை நீ சொன்ன மாதிரி நான் பாத்துக்கோனே. என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் சொந்தத்தை நான் கைவிட மாட்டேன். இனிமே இது உன் சொந்தம் இல்ல, என் சொந்தம். சொந்தங்கிறது சொந்தக்காரங்களோட அன்பா அனுசரணையா ஒத்துமையா வாழணும் அப்படிங்கிறதா வாழ்க்கை. இந்த பொன்னி ஆரவள்ளி மாதிரி சொந்தமா இருந்தவங்களை அழிக்க நினைக்க கூடாது. இந்த பொன்னி இப்ப மனம் திருந்தி இந்த துளசி செல்வ வம்சத்தை தலை வைக்க போறான். நீங்களும் அவங்கவுங்க சொந்தக்காரங்களோட ஒன்னா ஒத்துமையா வாழ கத்துக்கோங்க. இது சொந்தம், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. இடது கண்ணு துடிக்க நீ இடைய பார்த்த போது, மச்சம் எண்ணி பார்க்க உன்ன வாய்ப்பு கேட்ட போது, வயசு வந்த தேதி கேட்கையில் எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா.
chu 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 chu. Choo 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 choo.